தேடி வரும் புதிய உறவால் தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஓடி போகும் கடனும் எதிரியும் நோயும். மிக முக்கியமா ஒரு 3 பிரச்சனை காணாமல் போக போது விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு. காரணம், சூரிய பகவானுடைய அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கை 3 மாதத்தினுடைய பலங்கள். இன்றைய உதய பதிவுல பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீவாரகமன் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள், உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் ஆடி மாதம், அதாவது ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியடைவார். அங்க உச்ச குருவோடு இணைவார். அந்த விருச்சிக ராசிக்கு அது 9ஆம் வீடா அமையும். அப்போ 9ஆம் வீட்டுல குரு இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கூட சூரியன் சேர்க்கை அப்படின்னு ஏற்படும் போது நிச்சயமா பதவி மற்றும் வேலையில, அதாவது தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த பதவி மாற்றம் ஏற்படும். உங்களை தேடி வரும் ப்ரமோஷன், சம்பள உயர்வு அல்லது புதிய அதிகாரங்கள், புதிய பொறுப்புகள். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு பெயர் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதுக்கு நான் வாய்ப்பு உண்டு. தனியா ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது அந்த நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இழந்த நல்ல ஒரு பெயர் மீண்டும் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அதில் படிக்கிற மாணவர்களுக்கு கூட படிப்பில் பாஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி அரியெல்லாம் கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குவீங்க, டிகிரி வாங்குவீங்க, மேடை ஏறி பாராட்டப்படுவீர்கள். அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. கௌரவம் கிடைக்கும், கௌரவ விருதுகள், படிப்புகள், பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியா அதே சூரியன் அப்படியே சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் பயிற்சி அடைஞ்சு போறாரு. அங்க ஏற்கனவே கேதம் வந்திருக்கிறார். உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். சரிங்களா? அப்போ தொழில இருந்தக்கூடிய கேது விழுந்து விழுந்து வேலை பார்த்தும் தொழில லாபம் பார்க்க முடியல, வேலையில ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியல, எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் சரியாக மாட்டேங்குது, வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கிறாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, இப்படின்னு இருக்கீங்களா? ஆவணி மாதம் அது சரியாகும். நோய் பிரச்சனை காணாமல் போகும். ஓகேங்களா? ஆவணி மாதத்துல கண்டிப்பா சூரியனுடைய சேர்க்கையால் கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும், நோய் பிரச்சனைக்கு முடிவரும். அதே சூரியன் அப்படியே பயிற்சி அடைஞ்சு புரட்டாசி மாதம் கன்னிராசிக்கு போவார். அங்க ஏற்கனவே சனிவானுடைய பார்வைப்பட்டது. அப்ப லாபஸ்தானத்தில் சூரியன் போய் அமர்வாரு, சனியினுடைய பார்வையை கட்டுப்படுத்துறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவுகள் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய பணத்தால் கடன் பிரச்சனை காணாமல் போகும். அப்போ அந்த மாதிரியான நபர்கள், தொழில் மற்றும் வேலைக்குள்ள நபர்கள் உங்க வாழ்க்கையில அறிமுகம் ஆவார்கள். உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல திருமண வாழ்க்கைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாழ்க்கை துணையை நீங்க சந்திப்பீங்க, அதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் உண்டு. ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட பலன்கள் நடக்கக்கூடிய தருணத்துல விருச்சிக ராசிக்காரங்க நிச்சயமா நீங்கள் அம்பாள், துர்க்கை மற்றும் காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை தவறாம வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது மேலும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.